சிஎம் விஜய் அவர்கள் கரூர் போறாரு அவரு. அது போறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அங்க இருக்க பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை தரப்போறேன்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததிலிருந்து, மனிதாபிமான அடிப்படையில ஒரு வேலைய குடுக்கறத கூட நீங்க இப்படி விமர்சிப்பீங்களா? அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு பயமும் இருக்கலாம், ஒரு பாசமும் வரலாம். பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, நீங்க வந்து உங்களுக்கு எதிரா இருக்கக்கூடியவர்கள மனநிலை மாத்துறதுக்கு உண்டான வேலையோ, இல்ல ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையா கூட இது மாறலாம். அசம்பாவிதத்துல சாவறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் அரசு உத்தியோகம் குடுக்க போதா? இன்னைக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, நாளைக்கு இதே தொடர்கதையா வராதா? தாவேக்க கூட்டத்துக்கு வந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அதனால குடுக்குறீங்க. தாவேக்க கட்சிக்கு வந்து கூட்டணிக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்றவங்க அவங்க சொல்றாங்க இது தப்பு, இது தவறான முன் உதாரணம்னு சொல்றாங்க. இதே நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒவ்வொரு கட்சியும் இதை பண்ணும். ஆல்ரெடி ஒரு 20 லட்சம் கொடுத்தாங்க, அரசு ஒரு 10 லட்சம் கொடுத்தது. இதெல்லாம் ஒரு குடும்பத்துடைய வாழ்நாளுக்கு தேவை பத்துமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 41 அந்த அக்கறை விஜய் சாருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கணும். வெக்கமா ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த திமுக ஆட்சியில பண்ண தப்புனால எஃப்ஐஆர் போடாதனால இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. பயந்து 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 அவர் மேல எஃப்ஐஆர் போடாதனால அவங்க ஏன் சார் பயப்பட போறாங்க? இல்ல பயம்தான், வேற என்ன? இப்ப நீங்க போய் ஆட்சியில் இருக்கிறவங்க சார் எப்படி சார் பயப்படுவாங்க? நீங்க அப்ப விஜயண்ணா கூட்டத்துக்கு போய் செத்தா 30 லட்சம் 35 லட்சம் வசூல். இது எப்படி இருக்கு? நீங்க அதுவும் தப்பு, அதுவும் போங்கு. அரசு உடைமையால யானை மிச்சி ஒருத்தர் இறக்குறாரு, அரசு வேலை கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்ப அதெல்லாம் அனாமத்தா போலாமா? இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவங்க வேலையை வாங்கிக்கினா என்ன வரும்போது சம்பளம் வரல, ஏன் ஜனநாயக பணம் ரிலீஸ் பண்ணி அதில் இருக்கிற காசு கொடுங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் கோடீஸ்வரன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். தொடர்ச்சியாக பல காரசாரமான விஷயங்கள்லாம் அரசியல் களத்தில் நடந்துட்டு நீங்களும் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்கீங்க. சிஎம் விஜய் அவர்கள் கரூர் போறாரு அவர். அது போறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அங்க இருக்க பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை தரப்போறேன்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததிலிருந்து திமுக ஒரு பக்கம் விமர்சனம், அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய விமர்சனம், திரும்ப ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் மாறிக்கிட்டே இருக்கு விமர்சனங்கள் சொல்லி, ஒரு மனிதாபிமான ஒரு பாமரனுடைய பார்வையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு வேலையை கொடுக்கறத கூட நீங்க இப்படி விமர்சிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? வேலை வாய்ப்பு கொடுப்பதுன்றது தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா, தாவேக்கா கட்சியினுடைய கொள்கை என்பது இளைஞர்களுக்கு அதிகமாக வேலை தரணும், அதிகமாக அரசு வேலை உருவாக்கணும், அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் மாதம் ஒரு கருணை தொகை மாதிரி கொடுக்கணுன்றது தான் அந்த கட்சியினுடைய கொள்கை. அதுதான் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க. ஆனால் வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்கோ, வேலைவாய்ப்பை பற்றி சிந்திக்கிறதுக்கோ, இல்லை அதுக்கு ஒரு செயல்பாட்டுக்கோ இதுவரையிலும் ஒரே ஒரு கூட்டம் கூட அவங்க போடலை. இல்லை அதை பற்றி ஒரு டிஸ்கஷனே கிடையாது. அதாவது அரசுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ 2026 நம்ம இருக்கோம், 2027 என்ன, 28 என்ன, இன்னும் உடச்சே சொல்லணும்னா மின்சாரத்துறையில் வந்து மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்குது. வேலைக்கு ஆள் எடுக்கிறது, டெய்லி ஜனங்களுக்கு கரண்ட்டு போகுது. ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் நடு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுறாங்க. இபி ஆஃபீஸ்க்கு போய் கரண்ட் வேணும்னு கேட்குறாங்க. வேலைக்கு நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம், விரைவில் எடுப்போம், 15,000 பேர் எடுக்க போகிறோம், விஜயண்ணாவோட ஒப்புதல் வாங்கி, முதலமைச்சரோட ஒப்புதல் வாங்கி வேலைக்கு எடுப்போம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த திசையில் இன்னும் வேலை ஆரம்பிக்கல. ஆனால் கரூர் விவகாரம் வரும்பொழுது வேலையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன வந்து ரொம்ப முக்கியமானா, இது வேலை தானே கொடுக்குறதுன்றது அப்படி கிடையாது. அவர்கள் வந்து கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள். யாரால பாதிக்கப்பட்டாங்க, எப்படி பாதிக்கப்பட்டாங்க, யார் அந்த குற்றத்துக்கு காரணன்றது வழக்கு விசாரணையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் வேலைக்கு அவங்களுக்கு வேலைக்கு இது கொடுக்குறீங்க, ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அவங்கள வந்து மடைமாற்றம் பண்ணலாம். இல்லை அந்த விட்னஸ் அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கும், வேலை வேற கொடுத்துருக்குறாரு, எதுக்கு விஜயண்ணா பற்றி தப்பாக சொல்லணும், அந்த கட்சிக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்களால தான் நமக்கு வேலை கிடச்சிது, அன்றைக்கி இறந்தபோது அவங்க வந்து காசு கொடுத்தாங்க, அப்புறம் இப்போ இன்றைக்கி வேலை கொடுத்தாங்க, நம்ம எதுக்கு அவங்கள பகைச்சிக்கணும்? ஒரு பயமும் இருக்கலாம், ஒரு பாசமும் வரலாம். பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை மனநிலை மாற்றுறதுக்கு உண்டான வேலையோ, இல்லை ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையாக கூட இது மாறலாம். அப்போ இது வந்து வழக்கு பதிவாயிடுச்சு,
விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுல எப்படி நம்ம ஆதாரத்தை அழிக்க முடியும், மாத்த முடியும்னு கேள்வி வருது இல்ல? அதாவதுங்க, நிறைய பேர் அதுல விட்னஸா மாறலாம் இல்லையா? சரி. விசாரணைன்றது ஃபுல்லா முடியல. முடியல. இப்போ சிபிஐ வந்து விசாரணை இன்னும் தொடரலாம், ம். இன்னும் அதை பெரிதுபடுத்தலாம், சரி. இன்னும் புதுசா சம்பந்தப்பட்டவங்களை கூட கூப்பிட்டு விசாரிக்கலாம். சரி. இப்போ எதனா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க ஆதாயம் அதிகம் பெறுறாங்கன்னும் போது அவங்க அந்த இறந்தவர் இறந்துட்டாரு, இனிமேல் அவர் திருப்பி வரமாட்டாரு, எதுக்கு விஜயண்ணா பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வேலையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா யாரோ ஒரு 4 பேர் தாவேக்கா சார்பா போய் அவங்க கிட்ட பேசினா மனசு மாறத்துக்கு இயல்பு தானே. இப்போ ஒரு குற்றவாளி இருக்காங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்னா அவர் பெயிலே விடக்கூடாதுன்னு சட்டம் ஒரு சில நேரத்தில். அதாவது இப்போ அரசு தரப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை பெயிலில் விட்டிங்கன்னா இவர் போய் எவிடன்ஸுங்களெல்லாம் மாற்றுவார், இவர் வந்து ஐ விட்னஸ் எல்லாம் வேறு எதுனா பண்ணுவார், அச்சுறுத்தல் பண்ணுவார், இல்லைனா இவர் வந்து அந்த விசாரணை போக்கை வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்கு எதனா பண்ணுவார், இவர் முக்கியமான நபர், இவரை வெளியில் விடக்கூடாது, இவர் உள்ளேயே வச்சு விசாரிக்கணும் அப்படின்னா நிறைய நேரத்தில் வந்து கோர்ட்டில் வாதாடுறாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்குறதுன்றது எதையோ மறைக்கிறதுக்கு, இல்லை எதையோ வந்து ஒரு 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 இதுவாக கொடுத்து காணிக்க மாதிரி ஒன்று கொடுத்து, இல்லை எதையோ ஒன்று பணமோ வேலையோ பொருளுதவி ஏதோ ஒன்று கொடுத்து அந்த விசாரணையின் போக்கை நீங்கள் மடைமாற்றம் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு அந்த கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு வேலை? இப்போது அரசு தரப்பில் வேலை பொதுவாக எப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, மழை நேரத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்துச்சு ஊருக்குள்ளே, அப்போ வந்து மின்சாரம் துண்டிக்கப்படுது, அப்போ அந்த துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை மழை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார், சாக்கடிச்சு செத்து போயிடுறாரு. அப்போது அரசு வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடம் நெருப்பு பிடிச்சி போச்சு, அப்போ அந்த தீ விபத்தில் யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீயணைப்பு வீரர் போய் அந்த தீயெல்லாம் அணைச்சி குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றிறாரு. ஆனால் அந்த விபத்து அதில் வந்து அவர் மேலே தீப்பட்டு அவர் விபத்தில் இறந்துடுறாரு. அப்போ தாயுள்ளத்தோட எல்லாரையும் குழந்தைங்களை மற்ற குழந்தைங்களை காப்பாற்ற இன்றைக்கி அவரோட குழந்தைங்களை அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நாதி இல்லை. அதனால் அரசு வந்து அவருக்கு ஒரு கருப்பணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம். இவங்க அந்த மாதிரி எதனா காரியம் செஞ்சாங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க வந்து ஒரு கட்சிக்காகவும் ஒரு கட்சி தலைவர், அவர் நடிகராக இருக்கிற காரணத்தில் அவர் பிரபலம் ஜாஸ்தி, அவரை பார்க்க போனாங்க. இப்படி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துலேயோ, இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு சர்ச்சில் கூடும், இல்லை நாளைக்கு முருகர் கோயிலில் கூட்டம் கூடும், இல்லை நாளைக்கு வந்து ஒரு மகாமம்பத்தில் கூட்டம் கூடும். அப்போ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி அசம்பாவிதத்தில் சாவறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கொடுக்க போதா? இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இதே தொடர்கதையாக வராதா? இது 2. 3வது, அரசினுடைய தகுதி அடிப்படையில் லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அரசு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாதி முக்கியம், படிப்பு முக்கியம், தேர்வு எழுதணும், அதுக்கப்புறம் அந்த பயிற்சி முக்கியம், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அப்படி எந்த தகுதியுமே இல்லை. தாவேக்க கூட்டத்துக்கு வந்தாங்க, செத்து போயிட்டாங்க, அதனால் கொடுக்குறீங்க. அப்போ இது வந்து அவங்க அந்த லட்சக்கணக்கில் காத்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதியாக. இப்போ இந்த கேள்வி கேட்டால் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க பணியில் இருக்கும்போது, இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நம்ம அங்கத்தில் கேள்வி வைப்போமா? ஒரு தகுதி இருக்கா, அவருக்கு அந்த அந்த படிச்சிருக்காருன்னு கேள்வி கேட்போமா? இங்கே மட்டும் ஏன் கேட்குறீங்க? ஒரு வருது இல்லை. ரொம்ப கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க தம்பி. அதாவது அரசு ஊழியரில் முன்னுசாமி இருக்காருன்னா, முன்னுசாமி ஆல்ரெடி அரசு ஊழியர், முன்னுசாமி இறந்து போயிடுறாரு. முன்னுசாமி இறந்தவொடனே முன்னுசாமியோட அந்த வேலையை தூக்கி தான் முன்னுசாமி மகனுக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி அரசு ஊழியர். இப்போ இவங்களோட அப்பாலாம் ஆல்ரெடி அரசு ஊழியரா? இப்போ அங்கே இருக்கிறார் காவல்துறை ஒருத்தர் அதிகாரி இருக்கார், அவர் இந்த கூட்ட நெரிசலில் காப்பாற்றி விட்டு அவரும் இறந்துடுறாரு. இப்போ அவருக்கு வேலை கொடுக்கறது கம்பேஷனட் கிரவுண்டில் வரும். ஏன்னா ஒரு ஆல்பர்ட்னு ஒருத்தர் இருக்கார், ஆல்பர்ட் வந்து கூட்ட நெரிசலில் காவல்துறை அதிகாரி இறந்து போயிடுறாரு, ஆல்பர்ட்டோட மகனுக்கு போகுது. ஆல்ரெடி ஆல்பர்ட் குடும்பத்தில் இருந்த வேலை தான் அவர் மகனுக்கு போகுது, புதுசாக ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கல. இப்போ ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் அரசு ஊழியராக இருந்திருக்கிறார், ஓரளவு குடும்பத்தை நல்லாவே பார்த்துருக்கக்கூடிய நபராக இருக்காரு. இங்கே இறந்தவங்க பாமர மக்கள் தானே. ஆமாம். அப்போ இவரோட பொருளாதார அடிப்படையில் பார்த்தா ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய, பொருளாதார அடிப்படையில் இல்லை, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறாங்கன்னா ஏன் அரசு வேலை முன்னாடியே உருவாக்கி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே? சரி, அது வந்து கீழே இருக்கவங்களை மேம்படுத்தி விட்றதுன்னு தனி சிலபஸ். சரி, இது வந்து நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்க, பொருளாதாரத்தில் மேம்படுத்தி விட்றதுன்றது தனி சப்ஜெக்ட். சரி, அவ்வளோ அக்கறை பேசுகிறவங்க விவசாயிகளுக்கு வேளாண்மை கடனை ரத்து பண்ண வேண்டியதானே? பொருளாதார ரீதியாக கீழே தான் இருக்கிறாங்க, நெல்லுக்கு வந்து காசு கிடைக்கல, விவசாயிக்கு கூலிக்கு கூத்தி ஏற்றி கொடுக்க வேண்டியதானே? இல்லை கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதை பண்ண வேண்டியதானே? அப்படி பொருளாதார அடிப்படையில் பண்ணுறீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம், வேறு எதுவுமே கிடையாது. கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் குறை சொல்லணும்?
கம்யூனிஸ்ட் வந்து தாவேக்காவோட நலன் விரும்பி தாவேக்கா கட்சிக்கு வந்து கூட்டணிக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்றவங்க. சரி. அவங்க சொல்றாங்க இது தப்பு, இது தவறான முன் உதாரணம்னு சொல்றாங்க. இதே நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒவ்வொரு கட்சியும் இதை பண்ணும். அரசு வேலைன்றது நிறைய பேரோட வாழ்நாள் கனவு. ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பதுன்றது சரி கிடையாது. நீங்க இப்போ அரசு வேலைக்கு போனா என்ன கிடைக்கும் போகுது? சம்பளம் கிடைக்கும், ரைட்டா? அதை கருணை தொகையை கொடுத்துட்டு போங்க. ஒன்று சொந்த கட்சி காசுல கொடுங்க, இல்லை அரசாங்கமே அதுக்கு இன்னொரு ஜீவோ போட்டு கொடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி ஒரு 20 லட்சம் கொடுத்தாங்க, அரசு ஒரு 10 லட்சம் கொடுத்தது. இதெல்லாம் ஒரு முழு ஒரு குடும்பத்துடைய வாழ்நாளுக்கு தேவையை பத்துமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 41 அந்த அக்கறை விஜய் சாருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கணும். முதலமைச்சர் விஜய்க்கு முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி இருக்கணும். இப்போ அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசு என்பது பொது. தாவேகா கூட்டவங்களுக்கு வந்ததுக்கு ஒரு மாதிரியும் மற்ற பொதுமக்களுக்கு வேற மாதிரியும் பண்ண முடியாது. அரசு என்பது பொது, சட்டன்றது பொது. எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் வேலை கொடுக்க போறீங்க அப்படின்றது நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் நீதிமன்றம் கேட்கும். அப்போ அது வழக்காகி சிக்கலாகி போச்சுன்னா அந்த வேலை கொடுத்தவங்களுக்கு என்ன பதில்? 42 பேருக்கு வேலை கொடுத்துட்றீங்க. இதற்கு முன்னாடி யாருன்னா கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி? ஏன் அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கருணையே கிடையாதா? எம்ஜிஆருக்கு கருணையே கிடையாது, ஐயா காமராஜருக்கு கருணையே கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி யாருமே இது மாதிரி? ஏன் ஜெயலலிதா அவர்கள் வந்து மகாமகத்தில் போனப்போ நிறைய பேர் செத்தாங்க. ஏன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மனசாட்சி இல்லையா? மனிதாபிமானம் இல்லையா? சுத்தமாக இல்லை எடுத்துக்கலாமா? ஏன் அவங்களாம் செய்யலை? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிற தன்மை இருந்தது. சட்டம்னா என்னன்னு தெரியும். ஒரு 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 அரசு எப்படி இயங்கணும் அப்படின்ற அந்த சிஸ்டம் தெரிஞ்சிருந்தது. அதனால இந்த மாதிரி பண்ணலை. இவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் நினைக்கிறத நான் செய்வேன், நீங்களாம் யார் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அந்த மனநிலையிலேருந்து செய்கிறாங்க. அனைவரும் நாளைக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு, சட்ட சிக்கல் ஆகும். சட்ட சிக்கலுக்கு அப்புறம் அது கோர்ட்டோட தலையீடு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத தலைவர். கூட்டணி கட்சிகளை பற்றி நம்ம சொன்னீங்க, ஆப்வியஸாக எதிர்க்கிறாங்க. அது வந்து வேணான்ற மாதிரி ஒரு கருத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆசலம் கிடையாது, வேணும்ட்டே எதிர்க்கணுன்றாரு. திரும்ப வரவேற்கிறாரு கூட்டணி கட்சிக்குள்ள. அப்புறம் ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்கல்ல, இது மட்டும் தான் சரின்னு சொல்லி நம்ம அதாவது ஜனநாயக அடிப்படையில் ஊழல்வாதி கூட நான் ஊழல் செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. அது கருத்து. அது கரெக்டாக தப்பான்றது கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக செய்ய முயற்சி பண்ணுறீங்க. இது எந்த விதத்தில் இது லாஜிக்குன்னு தெரியல. வேறு எங்கேயுமே இதெல்லாம் பண்ணது கிடையாது. இப்போ நாளைக்கு அயோத்தியாலெல்லாம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் ஆகும். இப்போ உத்தரப்பிரதேசில் இதே மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போவும் அதே நிலைப்பாடு தான் நம்ம எடுப்போமா? மக்கள் வந்து இது மாதிரி ஆகுறாங்க, கூட்ட நெரிசலில் இறக்குறாங்க அப்படின்னா. ஆனால் கூட்ட நெரிசலில் மக்கள் இறக்குறதுன்றது அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு சில நேரத்தில் விஷயம். இப்போ அல்லு அர்ஜுனா இருந்தார் தேட்டருக்கு, அவர் போனப்போ கூட்ட நெரிசல் ஆச்சு. அங்கே அந்த மாநிலத்தில் என்ன பண்ணாங்க? வெக்கமாக ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த திமுக ஆட்சியில் பண்ண தப்புனால எஃப்ஐஆர் போடாதனால இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது. பயந்து 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 தாவேகா மீது நடவடிக்கை எடுக்க, விஜய் சார் மீது நடவடிக்கை இன்னைக்கு பயந்து 3 நாள் விட்டதுனால, அவர் மேலே எஃப்ஐஆர் போடாதனால அவங்க ஏன் சார் பயப்பட போகிறாங்க? இல்லை பயந்தான், வேற என்ன? இப்போ நீங்கள் போய் ஆட்சியில் இருக்கிறவங்க சார் எப்படி தான் பயப்படுவாங்க? ஏங்க யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். அவங்க போடலை, எஃப்ஐஆர் போடலை. அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் போட்டிருப்பாங்க, வேற யார் இருந்தாலும் போட்டிருப்பாங்க, கலைஞர் இருந்தால் கூட போட்டிருப்பார். ஸ்டாலின் சார் வந்து நான் நல்லது நினைக்கிறேன், பாவம் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை அவரோட உதயநிதி ஐயாவை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாரா? எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. 42 பேர் இறந்துட்டு தப்பும் அவங்க மேலே இருந்து போனவங்க மேலே நிகழ்ச்சி பண்ணவங்கள ஐயா ஆதவ் தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில நேரத்தில் எல்லாம் பண்ணார். புஷி ஆனந்த் ஒரு அமைப்பாளர். அவங்க மீதெல்லாம் தலைமறைவாக இருந்தாங்கல்ல. அவங்க 3 நாள் எதுக்கு தலைமறைவானாங்க? 3 நாள்லேருந்து ஒரு வாரம் நிறைய பேர் தலைமறைவு தானே, பெரிய பெரிய தலைவருங்க. ஏன் தலைமறைவானீங்க? தலைமுறை நம்ம எதிர்கருத்து சொல்றவங்க கிளைம் பண்றீங்க, பட் அவங்க அதை சொல்லலையே. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் தலைமறைவாக ஆனாங்களா இல்லையா? பத்திரிகையாளர்கள் தேடும்போது இவங்கெல்லாம் கண்ணில் தென்படலை. காவல்துறை இல்ல பத்திரிகையாளர் தேடும்போது கிடைக்கலன்னா அவன் தலைமறைன்னு சொல்ல முடியும். பின்ன வேற என்ன எடுத்துக்கிறது? பொது வாழ்க்கையில் நான் 3 மணி வரைக்கும் அந்த எல்லையில தான் இருந்தோம்னு சொல்லி அவங்க பேசுறாங்க சார், அதை நம்ம எடுத்துக்க மாட்டோமா? இன்னைக்கு கோர்ட்டு கேட்டுச்சு, நான் கேட்கல இந்த கேள்வி, சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு. எப்பா எஃப்ஐஆர்ல ஏன் பேர் எஃப்ஐஆர்ல கூட பேர் இல்லை, நீங்க எஃப்ஐஆர்ல பேரை போட மாட்டீங்க, நான் உட்காந்து இதெல்லாம் முடிவு சொல்லணுமா? அவர் எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பேசணும், ஏது பேசணும் நான் முடிவு பண்ணணுமா? வேறு வேலை இல்லைன்னு கோர்ட்டு கேட்டுச்சு. அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை உயர் பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் நேர்மையாக நெஞ்சு தைரியத்தோடு ஆட்சி செய்யணும். அன்றைக்கி அது பண்ணது தப்பு. நான் இதை புதுசாக இந்த கருத்தை பண்ணலை, அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விசாரிச்சிங்களா சிஎம் சார்? இன்னைக்கு பழைய விஜய் சாரை அன்றைக்கி விசாரிச்சிங்களா? யாருன்னா ஏன் விசாரிக்கல? என்ன உங்கள் சார்ஜ் ஷீட் என்ன? சரி சிபிஐக்கு போச்சு, அப்புறம் தான் சிபிஐ விசாரிச்சுது. சிபிஐ என்ன சொல்கிறாங்க?
சாட்சி அடிப்படையில் விசாரிச்சோம். நடத்துங்க, எவ்வளோ நாள் நடத்துறீங்களோ நடத்துங்க. இதெல்லாம் வந்து விசாரணை அதாவது விசாரணை நடந்துருச்சு, சாட்சியங்களை அவங்க விசாரிச்சிருக்காங்க, சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, பாதிப்பட்ட ஒன்று சொல்லிட்டுங்களா, எல்லாரும் சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்ன இதை விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள்? என்ன ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் எங்கன்னா போயிட்டு மேலே போய் காண போயிடுச்சா? இல்லை சார், இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ சாட்சியங்களை விசாரிச்சிட்டாங்க, இப்போ விஜய் அவர் வந்து ஒரு 41 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கறது எப்படி சாட்சியங்களை பாதிக்கும் நான் கேட்குறேன். இல்லையே, மேல் விசாரணை இருக்கும், குறுக்கு விசாரணை இருக்கும், டிஃபென்ஸ் தரப்பில் விசாரிக்கலாம், இல்லை அடிஷ்னலாக அஃபிடாவிட் போடலாம், இல்லை கேஸில் திருப்பி மறுபடியும் வந்து அடிஷ்னலாக எஃப்ஐஆரில் நேம்ஸு சேர்க்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது சட்டத்தில். இப்போ 10 வருஷம் கழிச்சு விட்னஸ் மாறி அன்னைக்கு வந்து என்னை மிரட்டி வந்து கையெழுத்து வாங்கினாங்க காவல்துறையில், என்னை இப்படி பேச சொல்லி சொன்னாங்க, நான் பேசினேன், அது உண்மை இல்லைன்னு திருப்பி மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை சிபிஐ முன்னாடி சிபிஐ கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, ஜட்ஜுக்கு முன்னாடி போய் வேறு மாற்றி சொல்கிறாங்க, இல்லை அவங்க மனசாட்சி பிரகாரம் பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று, என்ன ஆகும்? ஸோ ரீஎன்கொயரின்னு வச்சாலும் அது பிரச்சனை தான், அந்த மக்களுக்கு தான் பிரச்சனை. ஏங்க, ஒரு விசாரணை என்பது உடனே பண்ணி நீதி நேர்மை என்பது உடனே கொடுக்கணும். அதுதான் சட்டத்தோட சாராம்சம். நீங்கள் அதை பொறுமையாக்குறீங்கனாலுமே நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஏமாத்து வேலை பண்ணுறீங்கன்னு அர்த்தம்னா, நான் ஒரு வழக்கறிஞனா நான் அப்படி தான் புரிஞ்சுக்குவேன். ஏன் உடனே விசாரித்து உடனே சொல்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஜனங்க இறந்து போனது உண்மை தானே. இதுக்கு என்ன வந்து அமெரிக்காவிலேருந்து ஆள் வரணுமா விசாரிக்கிறதுக்கு? இல்லை ஆங்காங்கில் அங்கே இருந்தவங்களாம் ஆங்காங் புறப்பட்டு போட்டாங்களா? எல்லாம் அங்கே தானே இருக்கிறாங்க கரூரில். ஏன் இழுத்தடிப்பு பண்ணுறீங்க? யாரை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி இழுத்தடிப்பு பண்ணுறீங்க? சிபிஐ சேர்த்து கேட்குறேன், நான் மத்திய அரசையும் சேர்த்து கேட்குறேன். சரி, இதோ நீ ஒருத்தரை கொண்டு போய் காரணம் நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. இல்லையே, யார் நானா மோகன்லால் எடுத்துன்னு போய் காரணம் நிறுத்தணும்னா? நான் இல்லை இவர் பேர் சொல்கிறேன்னா, இவர் அப்போ சீக்கிரமாக போயிட்டாரா? ஏங்க, அவங்களுக்கே அக்கறை இல்லை. மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு இதை உடனே அக்கறை கிடையாது. மாநிலத்தில் அன்னைக்கு இருந்த திமுகவுக்கு இதில் அக்கறை கிடையாது. அப்புறம் எனக்கு ஒண்டி நான் வந்தது, விசாரிக்காமல் போட்டோம், வேலை கொடுக்காம போட்டோம். என்னோட தனிப்பட்ட கருத்து, இந்த மாதிரி பேரிடரில் பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறதுன்றது இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. புதுசாக பண்ணி ஏதோ நீங்கள் தான் மனித புனிதர் மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறது சந்தர்ப்பவாதத்தனமாக தான் நான் பார்ப்பேன். அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சு அந்த 41 குடும்பத்துக்கு என்னதான் தீர்வுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? சரி, அந்த 10 லட்ச ரூபா அரசு கொடுத்துச்சு இல்லையா? சரி, 10 லட்ச ரூபா அரசு கொடுத்துச்சா? திமுக சார்பில் அன்னைக்கு கட்சியில் ஏதோ கொடுத்தாங்களா என்ன தெரியாது, சின்ன நிதி கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட ஏதோ சின்ன நிதி கொடுக்கப்பட்டது. மத்திய அரசு சார்பாக நிதி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தாவேகா சார்பாக 20 லட்ச ரூபா. ஸோ எல்லாம் சுமாராக கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளோ வந்திருக்கும் ஒரு குடும்பத்துக்கு? ஒரு 30-40 வந்துச்சுங்களா? சரி, அவ்வளோ நீதிமான்கள், நேர்மையானவர்கள், மனிதாபிமானவர்கள்ல அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். சரியா? புலி, சிறுத்தை, யானை கட்சி இல்லை யானை அடித்து மிதித்து சாகுறாங்கல்ல, அங்கேயும் உயிர் தான் சேதமாகுது. ரைட்டா? அவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம? ஜனநாயக அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில். அங்கேயும் குடும்பத்துக்கு வந்து இந்த டீ இலை பறிக்கிறவரோ அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ, ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் சாகுறாங்க. ரைட்டா? அந்த குடும்பத்துக்கெல்லாம் அரசு என்ன கொடுக்குது? 2 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம். அப்போ விஜயண்ணா கூட்டத்துக்கு போய் செத்தா 30 லட்சம் 35 லட்சம் வசூல். இது எப்படி இருக்கு? அதுவும் தப்பு, அதுவும் போங்கு, அதுவும் இன்னைக்கா நேத்தா தெரியல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை படித்தேன். 15 வயசு படிக்கிற பையன், ரைட்டா, குழந்தை, காலில் பால் எடுத்துன்னு போய் வீடு வீடாக ஊற்றுறான். பாலை எடுத்துகிட்டு போகும்போது எதிரில் ஒரு பண்ணாடை வேகமாக வந்து பைக்கில் அடிக்குது. வேகம், அது ஏதோ இந்த பைக்கு போல், சூப்பர் பைக்கில், அது வந்து ஏதோ டியூக் அது மாதிரியோ ஏதோ டியோவோ ஏதோ ஒன்று, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. இவன் வந்து இந்த டிவிஎஸ் 50 அது அந்த ஓனரோடது பால் உடனே எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதாவது 15 வயசு பையன் பைக் எடுத்துகிட்டு போயிருக்கூடாது, டிவிஎஸ் 50 ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கூடாது. அவன் எதிரில் வந்தான், இடிச்சிட்டான், குழந்தை செத்து போயிட்டான் ஸ்பாட்டில். இந்த குழந்தை 15 வயசு, ரைட்டா? எதுக்கு பால் போட போனான்? குடும்பத்தை காப்பாற்ற போனான். வாழ வேண்டிய பையன். அவன் பண்ண ஒரே தப்பு அந்த பைக் எடுத்துகிட்டு போனது தான். வழக்கமாக ஒரு சில தான் சைக்கிளில் போவானா, இந்த டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஓனர் பைக்கு எதையோ ஓனரை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. குழந்தை இறந்துட்டான். உங்களோட அந்த இந்த பார்வை இருக்குல்ல, மனிதாபிமான பார்வை, பாசமான பார்வை, என்ன இப்போ பண்ண போதும் அந்த குழந்தைக்கு? வாழ வேண்டிய பையன் பட்டு தூங்கலை, ரீல்ஸு போடல, டிக்டாக்ல இல்லை, காலையில் எழுந்து வெடிகாத்தால போய் பால் போட்டு அந்த காசை வச்சு
குடும்பத்தை காப்பாற்றுற பையன், 15 வயசு பையன் உழைக்கிறான், தப்பு பண்ணலை. அந்த மாதிரி இது மாதிரிலாம் நடக்குது. இன்னொரு கேஸில் யானை மிதித்து சாகுறான், ஊருக்குள்ளே புகுந்து சிறுத்தை அடிக்குது, புலி அடிக்குது. அதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? 10 லட்சம், அவ்வளோதான் காம்பன்சேஷன் அதிகபட்சம். அது வர்றதுக்கு 3-4 மாதம் ஆகும். ஏன் வனத்துறையில் அரசு வேலை கொடுக்க வேண்டியது தானே? கொடுங்க. வனத்துறையில் யானை யாருது? வனத்துறைக்கு சொந்தம். யானை புது சொத்து, அரசாங்கத்துது. யானை மிதிக்குது, அரசு உடைமையால் யானை மிச்சு ஒருத்தர் இறக்குறாரு, அரசு வேலை கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? அப்போ அதெல்லாம் அனாமத்தா போகலாமா? அதெல்லாம் அந்த மனிதாபிமானம், அதெல்லாம் நான் இப்போ இதுக்கெல்லாம் கேட்குறேன்ல, மனிதாபிமானம். சரி, ஈபியில் சாக்கடிச்சு செத்து போனவங்க எல்லாருக்குமே நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்களா? யாரோ வீட்டுக்கு கரண்ட் கொடுக்குதானே போய் கரண்ட் கம்பியில் கை வச்சு அங்கேயே தொங்கின்னு சாகுறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கீங்க கம்பேஷனேட் கிரவுண்டில்? உங்கள் அரசோட கம்பேஷனேட்டை எங்கே காட்டியிருக்கீங்க? எத்தனை இடத்துல? இது உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ரைட்டு. அது நீங்கள் நினைக்கிறது நடக்கும் வேற. பட் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, பத்திரிகையாளன்ற முறையில் நடுநிலையாக பார்க்கும்போது இதற்கு முன்னாடி இருந்தவங்க இதை பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா இந்த பிரச்சனைகளால் பண்ணலை. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியோடு நான் சேர்ந்து நிலைப்பாடு எடுக்கிறேன்னா அது எனக்கு பெருமை. அண்ணன் திருமா இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார். வைகோ சார் திருமா பேசுறது, குறிப்பாக காதர் மைதீன் சார் பேசுறதுலாம் வந்து நம்மளும் அதை சேர்த்து பண்ணுறோன்னா பார்க்குறவங்க சிரிப்பாங்க. என்ன நேற்று ஒரு பேச்சு கோட்டீஸ்வரன், இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு, அது கிடையாது. ஒரே பேச்சு, ஒழுங்கான பேச்சு. அன்னைக்கு என்ன யதார்த்தம், அதில் என்ன ஒரு சமதளத்தில் இருக்குது, அதில் அன்னைக்கு என்ன நிலைப்பாடு, எது சட்டம் சொல்லுது, அப்படி தான் நம்ம போகணும். திருமா சார் ஒரு நாளைக்கு மாற்றி பேசுவாருங்க, 2 நாள் கழிச்சு திருப்பி மாற்றி பேசுவார். அதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கெல்லாம் அவர் மேபி கொள்கை ரீதியாக அதை ஒன்று சொல்கிறாருன்னா பார்க்கலாம். அவர்லாம் வந்து அவருக்கு இப்போ விஜய் சாருக்கு என்ன தோணுதோ அதுக்கு பிடிச்ச மாதிரி பேசக்கூடியவங்க அவங்க. அந்த நிலைப்பாட்டில் நம்ம பேச முடியாது இல்லையா? ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம்ன்றது இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்ற பார்வையை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னு எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பாக அதுதான். அரசியல் தாண்டி வேற என்ன இருக்குது? சரி, இப்போது வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவங்க வேலையை வாங்கிக்கினா என்ன வரும்போது சம்பளம் வரல. ஜனநாயக பணம் ரிலீஸ் பண்ணி அதில் இருக்கிற காசு கொடுங்க. 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அவங்க வேலைக்கு போகிறாங்கப்பா, இல்லை ஒரு 20 வருஷம் வேலைக்கு போனால் என்ன சம்பளம் வருமோ அவங்க படிப்புக்கு கணக்கு போடுங்க. 20 × 12 × எத்தனை வருஷம்? 12 மாதம். ஓகேங்களா? 20 வருஷம் 12 மாதம் சம்பளம் கணக்கு போட்டு ஒரு அமௌண்ட் வரும், ஒரு தொகை எடுத்து கொடுங்க. நீங்கள் தான் 250 கோடியை விட்டு வந்தீங்களே, மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுல வந்தீங்க. 42 குடும்பத்தை தத்தெடுத்து இது பண்ணுங்க. எதுக்கு அரசியல் பணத்தில் எடுக்கிறீங்க? சைதை துரைசாமின்னு இருந்தார் மேயராக, அவர் எம்ஜிஆர் ரசிகர். நிறைய பேர் வருவாங்க மாநகராட்சியில். ஆனால் குட்ஸை போட்டுக்கிறாங்க, கடை போட்டுக்கிறாங்க. நம்ம ரோட்டில் கடை போட்டு கடை நடத்தணுன்றீங்க. மாநகராட்சி தூக்க தானே செய்வாங்க. அண்ணா நீயே எப்படி சொல்கிற? அம்மா கிட்ட போய் பார்க்க முடியாது, மேயரு, அதனால் வந்து சொன்னோம். நான் எம்ஜிஆர் பச்சை குத்திக்கிறேன், நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் கண்ணால். அப்பா எம்ஜிஆர் தலைவர் பச்சை குத்திருக்கிறதுனால நம்ம அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டப்படி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்கல்ல, திட்டிக்கினே போவாங்க. போகும்போது ஆளை விட்டு காசு கொடுத்து அனுப்புவார். சொந்த பணம். யாருது? சைதை துரைசாமி. இது சொந்த பணம். வயசானதுங்களாம் வரும், அந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்களாம் வந்துட்டு மேயரை பார்க்கணும், ஏன்னா வந்து உதவி பண்ண சொல்லுவாங்க. அதான் கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு இந்த முதியோர் பணம் வேணும், கவர்மெண்ட்டில் எனக்கு இது வேணும், கவர்மெண்ட்டில் எனக்கு ஆயமா வேலை வேணும். அதெல்லாம் பண்ண முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணுவார்? அப்படியே ஒரு மாதிரி கண்ணை இது பண்ணின்னு இருப்பாங்க. பாக்கெட்டில் கையை விட்டு சொந்த பணம் எடுத்து பிஏ கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்ப சொல்லி வந்திருப்பாங்க. சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அது 5000மோ 10,000மோ எவ்வளோவான்னு தெரியாது, எடுத்து கொடுத்து அனுப்புவார். ஏன் இப்படி பண்ணியிருக்காரு? ஏன் அவர் மேயரு, அதிமுக காரங்க பச்சை குத்தின்னு வராங்க, எம்ஜிஆர் பேரை சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதனா வேலை வாய்ப்பு இல்லை எதனா அம்மா கேன்டீனில் பெருக்கிற வேலை துடைக்கிற வேலை பண்ண முடியுமா? பண்ணலாமா? எது சட்டமோ அதை தான் பண்ணணும். நான் மேயரு, நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அப்படி பண்ணால் நாளைக்கு அது கேஸ் ஆகிடும், பேக்ஃபயர் ஆகும். பேக்ஃபயர் எதுக்கு? நடந்ததை சொல்கிறேன், நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டி நகர் பக்கத்துலலாம், அவர் வீடு இப்போ டி நகர் பக்கம்தான். அந்த துரைசாமி சப் அந்த சைட்லலாம் அந்த பழம் வச்சுக்கிறவங்க, இந்த கார்பரேஷன் அதிகாரி, போலீஸ் அதிகாரிலாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு காலி பண்ணுவாங்க. இந்த பழ வியாபாரம் பண்ணுறவங்களாம் அழுதுனே வந்து இங்கே நிற்பாங்க. ஏன்னா பிழைக்கக்கூடாது. நான் எப்படியா குழந்தையோடு வருவாங்க ரிப்பன் பில்டிங்க்கு. நான் இந்த குழந்தை எப்படி காப்பாற்றுறது? நான் வந்து ரெட்டலிக்கு போட்டேன் ஓட்டுன்னுவாங்க. போட்டாங்களா இல்லையான்றது தெரியாது. அங்கே வந்து சொல்லுவாங்க,
ரெட்டலிக்கு தான் போட்டேன் நான், நம்ம கட்சி ஆட்சியில் நான் நடுத்தரில் நிற்கிறதான்னு வாங்க சொல்லு. அதிகாரி கூப்பிட்டு சொல்ல முடியுமா? எப்போ அந்த மாதிரி போக்குவரத்தில் இவங்க அப்படி தான் கடை தான் போடுவாங்க, அவங்களாம் அதிமுகவுக்கு வேண்டப்பட்டவங்க, இல்லை என்னை வந்து பார்த்துட்டாங்க, அதனால் அவங்க ரோட்டில் தான் கடை போடுவாங்க, நீ வந்து போலீஸோ கார்பரேஷனோ போய் ரோட்டில் கடை போடுறவங்கள நீ தொல்லை பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா? ஏன்னா என்க்ரோச்மெண்ட் சட்ட பிரகாரம் அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அதில் எது அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணனா ஹாக்கராக ஆக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்து வேணால் கடையை போட வரலாம். இப்படி லைசன்ஸ் இல்லைன்னா அவங்க அதுதான் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்ல வரோன்னா எதை எப்படி பண்ணணும்னு இருக்கு. நம்ம முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால எல்லாத்தையும் அப்படி பண்ண முடியாது. பல்வேறு விஷயம் சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட சேர்ப்போம் சார், என்ன தெளிவடைக்கும் சார். நன்றி சார். நன்றி.